வாடா. வந்தீங்கண்ணா போன வாரம் பார்த்தோம். எங்கே ஊட்டி போகும்போது பார்த்தோம். இந்த சைடு தானே போனோம். போன வாரம் விலாகில் மீன் இருக்குது. மீன் இருந்துச்சு, நீங்களே பார்த்தீங்களா, நல்லா பெரிய சைஸு. என்னடானா இருக்கு, ஆனால் தூண்டில தான் சிக்க மாட்டேங்குது, வலையிலலாம் சிக்குது. நம்ம நேரம் சரியில்லை, ஒன்றும் பண்ண முடியாது. பிளான் பண்ணது தானே, பிளான் பண்ணி தான் எல்லாம் வந்தோம். போன வாரம் விலாக் பண்ணுறதுக்கு போகும்போது இன்பிட்வீனில் ஒரு ஏரியா பார்த்துட்டாங்க. ஏரியா பார்த்ததும் போகாத ஒரு மீனை ஒன்று பார்த்துட்டாங்களா. நெக்ஸ்ட்டு வாரம் வீக்கில் மீன் பிடிச்சி விலாக் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இங்கே பார்த்தா ஒரு மீன் மாட்டமானுக்குது இப்போ வரைக்கும். இத்தனைக்கும் 3 தூண்டில் இதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வாரம் பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துச்சு. ஆனால் கடலுக்கும் ஆகாசத்துக்கும் இடையில் உள்ள தூரம் தான் எனக்கும் அவனுக்கும். யாருக்குன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, ஒரு பையன் இந்த தண்ணியில் மீன் பிடிக்கிறானாமா. இந்த தண்ணியில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி இதில் குஞ்சு மீன் தான் இருக்குது இதில். ஆனால் அதை பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய தண்ணியை விட்டுட்டு இதில் இறங்கி பிடிக்கிறான்னா ஒன்றுமே பிடிக்குமானுங்கிறாங்க. ஆனால் அதில் தான் மீன் இருக்குது, அதுதான் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஒருத்தன். சரி, என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். என்னடா மீன் பிடிக்க சொன்ன, ஏதோ முக்காடு போடுற. போட்டான், வலையை வீசிட்டான் பாருங்க. சரியான மீன்றா. துண்டு வேண்டாம் நினைச்சு அவ்வளோதான், சரியானதை தூக்கிட்டான். எங்க புடிச்சத காட்டு, ஏதாவது இருக்கு. எப்படி எப்படா அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பிடிக்கல கடைசி வரைக்கும். காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூ. காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு ஜிப்சி மூக்கா. இருப்பேன் இமைக்காமல் பார்த்து ரசிப்பேன், இனம் சொல்லு பூங்காற்றே. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே சேட். மீனை பிடிக்கிறன்னு ஒருத்தன் தண்ணிக்குள்ளே என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொருத்தன் பெரிய மீன் மாட்டணுன்ட்டு அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு என்ன பண்ணுறானே தெரில, இருக்கான ஆள் என்னன்னே தெரில. இன்னொருத்தன் வண்டிக்கிட்டே உட்காந்துக்கிறான். அவனை எதுக்குன்னா அங்கே இருக்கிற திங்ஸுக்கு காவல் போட்டிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் தூண்டியில் போட்டு உட்காந்துட்டு இருக்கும், மீன் மாட்டுன்னு போகிறேன். மீன் பிடிக்காதுக்கு முன்னே மீன் பிடிக்கிறதுக்காக நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணோன்னா, அவ்வளோ மாட்டிக்கு இவ்வளோ மாட்டிக்கணும் ஃபஸ்ட்டெல்லாம் பிளான் பண்ணோம். இவ்வளோ மாட்டுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணோம். அவ்வளோ மாட்டுச்சுன்னா வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். மீனை ரொம்ப சாப்பிட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இங்கிட்டு வந்தால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே மீன் இல்லையே, என்ன சொல்கிறது. வரான் பாருங்க, எப்படி நடந்து வரான் பாருங்க. இங்கே கூட மேட்ச் போட்டுருக்கான், ரன்னிங் மேட்ச். என்ன தான் நான் பண்ணுறதுன்னே தெரியல. இல்லை சாப்பிட்றத தான் பார்க்குறீங்களே. நான் அந்த மாதிரி பண்ணல. ஸ்டார்ட் மியூசிக்.
வளையச்சு பாமா ஷர்ஃபி ஸ்ரீவல்லி நைனா மச்சி போட்டு தாக்க போட்டு அது இறக்குனா டக்குனு அந்த புதினா சட்னி தின்னதுக்கே நல்ல சாப்பாடு வந்து அண்ணன் சொல்லி தொலைச்சிருக்கலாம் இல்ல கூப்பிட்டா அவன் தூண்டில் எடுத்துட்டு சாப்பிடுவான். வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போறோம்? மீனை பிடிக்கலாம்டா. கிளம்புறா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? மீனை பிடிக்கலாம் ஆல்ரெடி. கிளம்பலாடா. வந்தது வந்துட்டோம். நமக்கு அசிங்கமா போயிருந்தா அப்புறம் ஒரு மீன் கூட பிடிக்கலீங்க. சாப்பிட்டுருக்கான்ல காட்டினதே பிடிச்சதானே செத்து போச்சிடலாம். அவரால் மேலே ஏற முடியல. அது பசங்க ஒரு கேக் வந்து பாடி மேலே அடிக்கவே முடியாது. அங்கே பாரு மாடிக்கிட்டு வருது. அங்கே பாரு கெஸ்ட் வந்துருக்காரு. என்னன்னு பாரு. ஏய் பின்னாடி கெஸ்ட் நிற்கிறாரு. என்னன்னு சொல்லு. போதுண்டா போடா. புஷ்பா 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 அடி அடி போவோமா ஊர்கோலம் எங்கும் பூலோகம் எங்கெங்கும் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் தண்ணியாவும் போலும் காதல் மீண்டும் காட்டப்புள்ள தேவாரா. எங்கடா வைக்கிறீங்க அடுப்பு? அடுப்பு மேலே வைக்கணும். ஏய் குச்சி ஓடைங்கடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவன் வைக்கிட்டு அவன் வெட்டுட்டு நீ அந்த சின்ன குச்செல்லாம் விறகு அதெல்லாம் கொடுத்தனா அடுப்பு ஆரம்பிக்கலாம், பற்ற வைக்கலாம். என்னது இது? அப்படியே வச்சு செய்ய போகிறேன். புதுசா புதுசா ஐடி பார்க் தெரியுதா? அதுக்கு பேக் சைடில் இருக்க ஒரு குளம். அது குளத்தோட சைடில் இந்த பாத்தியிலுக்கு வந்து கவர்கறி சமைச்சிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணன் சார் போதும். பைப்பு கீழே பைப்பு தான். போதும் போதும். வெடிகுண்டு உப்பு போட்டிருக்கோம். இப்படி கீழே அடி பிடிக்குது. வெடிக்குது. ஏங்க எண்ணெயை போட்டு அது இது பண்ணால் அந்த இது நெருப்பு ஃப்ளேமுக்கு மேலே வரும். இங்கே பாருங்க கொதிக்க கொதிக்க வாயில் எடுத்து போட்டு வாய் வெந்து போன தரணும். பரோட்டா ஃபஸ்ட் எடுங்களா, அதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்களா. ஸோ நான் வந்து ரோஸ்ட்டுக்கு மட்டும்தான் பிளானே. என்னோட பிளான் ஆக்சுவலி இவன் தான் கிரேவி பிளான்.
கிரேவி சொதப்புறது காரணம் இவன் தான். நான் கை கழுவு. பாய் பாய். பாபாஜி அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்களே, சொல்லுங்க அதை. வண்டியை எடுங்கடா, தள்ளிடா. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.